ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நாளில் நான் என்னென்னலாம் செஞ்சேன், எப்படிலாம் சமாளித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீலாகில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னாலே வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு பேர். அப்படி சும்மா இருக்க ஒருத்தங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சில வேலைகளை நம்மளே தான் செஞ்சாகணும். அப்படி நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். காலையில் எழுந்தோடனே வழக்கம் போல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய கிச்சன் கார்டனுக்கு போயாச்சு. அது என்னமோ தெரிலங்க, இங்கே ஒரு 2 செகண்டாவது நின்று பார்த்தா தான் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. நாளை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த நாள் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட லஞ்சை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா என் கையில் கொஞ்சம் அடிபட்டிருந்தது. ஸோ ஹஸ்பண்டோட ஹெல்ப்பால் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் தோசை சுட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் கொடுத்துட்டு குளிக்க போயிட்டார். ஆனால் என் பொண்ணு அம்மா தான் டாய்ஸ் தோசை தான் எனக்கு சுட்டு தரணும்னு ஒரே அடம். காலையில் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இதை செய்யலைன்னா அவள் சாப்பிட மாட்டா. அதனால் என்ன பண்ணுறது, எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக நம்ம சில விஷயம் பண்ணோன்னா பண்ணி தான் ஆகணும். சீரியஸாக அங்கே அனல் படும்போது கையெல்லாம் அப்படியே எரின்னு எரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம பெற்றதை தின்ன வைக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். அவள் எப்பயுமே இப்படி பண்ண மாட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி டாய்ஸ் தோசை தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் ஆர்டினரி தோசையும் சாப்பிடலையா, ஸோ மனசு கேட்காம இது நான் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்து முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அம்மா சுட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக சீடை வாங்கியிருந்தோம். அதையும் பேக் பண்ணிட்டேன். ரைட் ஹேண்டில் அடிபட்டிருந்தனால அது காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே பேக்கெட்டோடு போட்டலான்னு நினச்சேன். பட் அது வேலைக்காகலை. அப்புறம் ஒரு 4 முந்திரி போட்டு அதையும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் லேட்டாக கிளம்புங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் தனியாக சமைக்க முடியலைங்க. அவரோட ஹெல்ப்பால் தான் நான் சமைச்சேன். புளி கூட கை வச்சு கரைக்க முடியாது. அதை இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு தேய்ச்சி நான் வடிகட்டி தான் புளியவே கரைச்சேன். பாப்பாவை அவர் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற கேப்பில் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா. அதனால் இது இப்படியே நம்ம கரைச்சி ரசம் வச்சுட்டோம்னா அவர் வந்தோடனே பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரைச்சிட்டேன். கையில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி அப்போ பட்டாசு பட்டுருச்சு, அதாவது சங்கு சக்கரம் பட்டுருச்சு. இது என் தீபாவளி விலாக்லேயே நான் போட்டிருந்தேன். தீபாவளிக்கு அடுத்த நாள் சும்மா சங்கு சக்கரம் வச்சுட்டு இருந்தேங்க. அது டப்பார்னு வெடித்து கையில் பட்டுருச்சு. இந்த சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கும் போதே வெடிச்சிருச்சு. அது எப்படி இப்படி வெடிச்சதுன்னு தெரில. வெடித்த கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கண்ணே தெரில, கண்ணு தான் போயிடுச்சுன்னு நினச்சேன். அதனால் கண் எதுவும் ஆகலை. கையில் லைட்டாக தான் பட்டமாக இருந்தது. அப்போ ரொம்ப எரிச்சலாக இருந்தது. மெடிசன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பரவாயில்லையா இருந்தது. கை இந்த மாதிரி லைட்டாக தான் பேர்ன் ஆன மாதிரி இருந்தது. பெருசாக எனக்கு எதுவும் வலி தெரியலை. அது ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கர வலியாக இருந்தது. அந்த தோல் இருக்கு இல்லையா மேலே, அது லைட்டாக ஒரு மாதிரி உப்ப ஆரம்பிச்சிது அங்கங்கே. அதுக்கப்புறம் அது பயங்கர வலியாயிடுச்சு. அதுக்காக டாக்டராக போய் நிறைய மெடிசன் எடுத்து கடைசியில் இந்த ஸ்கின்னெல்லாம் பீலாகி விழுந்து அதுக்கப்புறம் தான் சரியாச்சு. இன்னமும் எனக்கு அது ஃபுல்லாக சரியாகலை. சீரியஸாக பட்டப்போ கூட வலிக்கல. அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கூட வலிக்கல. அது உறிஞ்சு வந்தது பார்த்திங்களா, அப்போ தான் மரண வலியாக இருந்தது. ரொம்ப வலியாக இருந்தது. சின்னதாக எதுவும் கூட படவே முடியல, அவ்வளோ வலியாக இருந்தது. அப்படியே வடிகட்டியை வச்சு மேனேஜ் பண்ணி புளியை கரைச்சி ரசம் வச்சாச்சு. சரி ஒரு வாரத்துக்குள்ளே பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நிறைய ஹெல்ப் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணார். நான் தீபாவளிக்கு அப்புறம் நிறையா நான் வீலாக் போடவே இல்லை. அதுக்கு ரீசன் கையில் அடிபட்டது தான். முன்னாடி போட்ட எல்லா ப்ளாகுமே நான் ஏற்கனவே எடுத்தது, தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்தது, அதை தான் போட்டிருந்தேன். தீபாவளிக்கு அப்புறம் என்னால் வீடியோ எடிட்டும் பண்ண முடியல அண்ட் வாய்ஸும் கொடுக்க முடியல. கையில் அடிபட்டிருந்தனால எடிட் பண்ணவே முடியல. அதனால் நான் சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோ மட்டும்தான் நிறையா போட்டிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கை சரியானதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் ஓரளவுக்கு எனக்கு சரியானதே. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு இந்த மாதிரி சரியானதுக்கப்புறம் தான் நான் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன்.
இது வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு சொரக்காய் கூட்டு, ரசம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் கொஞ்சம் வந்து மாங்காய் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அது கூட நட்ஸும் பேக் பண்ணியிருந்தேன். என்னடா மாம்பழம் இந்த சீசனில் கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னோடய சிஸ்டர் இன் லா வீட்டில் இருக்க மரத்தில் வந்து இப்போ மாம்பழம் வந்து வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதை பேக் பண்ணி கொடுத்து ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டை பார்த்தா எந்த கோலத்தில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வைக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. இன்னும் 2 ரூம் ஃபுல்லாக இப்படி தான் கிடக்கு. எல்லா ரூமையும் ஒரு வழியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துணியெல்லாம் வந்து துவைக்க போட்டு வந்து நிம்மதியாக ஒரு காஃபி குடித்தேங்க. காலையிலேருந்து காஃபியே குடிக்கல, அதுவே பயங்கர தலைவலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சோன்னு தான் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருந்தது எனக்கு. என்னோடய வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், நான் காலையில் எழுந்தோன்னே பழைய சாதம் தண்ணி குடிப்பேன், அதுக்கப்புறம் தான் காஃபி குடிப்பேன்ட்டு. இப்போ வந்து 2மே இன்றைக்கி நான் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு காஃபியே குடிக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து காய வச்சாச்சு. ஆனால் இந்த காஃபியை வந்து விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. இப்போ வந்து காலையில் குடிக்கிறது இல்லை, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் போது அப்பப்போ வந்துட்டு குடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் குளிச்சுட்டு சாமிக்கு வந்து கும்பிட்றதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணேன். வழக்கம் போல் வந்துட்டு உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சாமிக்கிட்ட வச்சு நல்லா வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து ஃப்ரைடே எப்போதுமே வந்துட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிடுவேன். நான் எப்போ சாப்பிட்றதுமே மத்தியானம் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணேன், காலையில் வந்துட்டு விரதமாகவே இருந்துடுறதுங்க. விரதம் இருந்துட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்ருவேன். நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து லன்ச் எடுத்துக்கிட்டேன். சொரக்காய் கூட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நைட்டே வந்துட்டு எல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கான பவுட்ரு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்ல வேலை, அதனால் வந்துட்டு ஈஸியாக செய்ய முடிஞ்சிருந்தது. அண்ட் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு நான் சோடியாக் மிக்சியில் போட்டு ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். அந்த மிக்சியில் போட்டோன்னே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஈஸியாக வந்துட்டு பிரட்டி விட்டு எடுத்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து சமையலை முடிச்சாச்சு ஒரு வழியாக. ரசம் எப்படி பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த இதை வச்சு கரைச்சி பண்ணியாச்சு ஒரு வழியாக. வந்துட்டு இன்றைக்கி வந்து சாப்பாட்டு வேலையும் முடிச்சாச்சு. எனக்கு இந்த சாப்பாட்டு வேலை பண்ணுறதே இப்போல்லாம் பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் போய் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து அவளை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டேன். வழக்கம் போல் ஹோம்ஒர்க் பண்ணோன்னா தூங்கியாச்சு மேடம். அவள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் போல் தோணுச்சு. அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் போய் அப்படியே கார்டனில் இருக்க வந்து ஃப்ளார்ஸ்லாம் பார்த்து டைம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு நான் போய் படுத்தேன். ஒரு 20 மினிட்ஸ் படுத்திருப்பேங்க, அவ்வளோதான். பாப்பா எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் 2 பேரும் டீ போட்டு குடித்தாச்சு. யூஸ்வலாக ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் செய்வேன், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்னால் எதுவும் செய்யவும் இல்லை, சாப்பிடவும் எதுவும் பிடிக்கல. ஸோ சிம்பிளாக வந்துட்டு டீ மட்டும் வச்சு குடித்தாச்சு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தோசை வித் மஷ்ரூம் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை எப்பயும் போல் பண்ணாமல் வந்துட்டு நல்லா மஷ்ரூமை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கைமா மாதிரி பண்ணலான்னு ஹஸ்பண்ட் தான் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பூரி கூட நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது மட்டும்தாங்க கஷ்டம், மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது ஹஸ்பண்ட் பண்ணிட்டேன்னா நான் ஈஸியாக அதை செஞ்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தோசை விட்டு அதை வச்சு சாப்பிட்டாச்சு. கையில் இந்த மாதிரி அடிபட்டிருக்கும் போது சமையலை கூட பண்ணிடலாங்க, ஆனால் அந்த கட் பண்ணுறது, உரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. தேங்க் காட் அதுக்கெலாம் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறதுனால நான் சமையலை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே முடிச்சாச்சு. நல்லா மஷ்ரூம் கிரேவியோட தோசை சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. எனக்கு இந்த நாள் எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.